வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/6/2022 சுபக்கிருது ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 17 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:55க்கு. திதி இன்று அதிகாலை 4:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை ரோஹிணி, பின்பு மிருக சீரிசம். நாமயோகம் இன்று காலை 7:42 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 4:51 வரை வனிசை, பின்பு மாலை 5:07 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுவாதி, விசாக நட்சத்திரம்ங்க. இன்று நீங்கள் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, புதிய பொருட்கள் வாங்குவது எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. சந்திராஷ்டம தினங்களில் மன உளைச்சல் இருக்கும், நிச்சயம் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும், செய்கின்ற செயலில் பொறுமைத்தன்மை அதிகரிக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இது மாதிரியான சூழ்நிலைகள் தாங்க இருக்கும், அதிகம் காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம் மற்றும் ஆவுடையார் கோவில் ஆகிய தலங்களில் சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். மன்னார்குடி ராசகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்குங்க. விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம், மாத சிவராத்திரி. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை விதைக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிய ஏற்ற நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், குழந்தையை தொட்டிலில் இட சிறந்த நாள். இன்று ஒரு மருத்துவம். பல் வலிமை பெற மாவிலை பொடி அரைத்து பல் துளைக்கு வர பல் உறுதி பெறும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திரஹொரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. சந்திரஹொரை நவக்கிரகங்களில் மாதாக்காரகனுங்க, மணக்காரகன் என்றும் சொல்லக்கூடியவர் தாங்க சந்திரன். வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஹோரை நல்ல ஹோரையாகவே கருதப்படுகிறதுங்க. இந்த ஹோரையில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவங்குவதல் ஆகியவற்றை எல்லாமே செய்யலாமுங்க. இந்த ஹோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாமுங்க. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகுங்க. வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்ய ஏற்ற ஹோரைங்க. பிறரை சந்தித்து பேசவும் இந்த ஹோரையில் செய்யலாமுங்க. இன்றைய நாளுக்கான கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் ராகு செவ்வாயும், ரிஷப ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் இருக்காங்க. மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க. துலாம் ராசியில் கேதுவும், மகர ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் குரு பகவானும் இருக்காங்க. இவர்களின் கிரக இருப்பை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களே, இன்று பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய நாளுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் உங்களுக்கு குறைஞ்சிருங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க காண்பீங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுதுங்க. நண்பர்களிடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள்லாம் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளுங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மையெல்லாம் ஏற்பட்டு மறையுங்க. அதே மாதிரி வர்த்தகம் தொடர்பான பணிகளில் பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகக்கூடிய நாளுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க.
சுபகாரிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக குறைய காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணக்கூடிய நாளுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபமும் உண்டாகுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் நன்மைகளும் உண்டாகுங்க. தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உடன் பிறந்தவர்களின் வழியில் சுப செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுதுங்க. பெண்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளுங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்பட்டு மறையக்கூடியதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு காணக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமும் லாபம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. உங்கள் முயற்சிகள்லாம் ஈடேறுங்க. நீண்ட நாட்களாக செய்ய முடியாத செயல்களை எல்லாம் தடை தாமதங்கள் இன்றி செய்து முடிப்பீங்க. நண்பர்களோட மத்தியில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடுங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பாருங்க 5. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு கூடி வருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளுங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் இன்னைக்கு உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும். காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்குதுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடத்துல பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா பேசுங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை உண்டாக்கிக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளுங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்பட்டு மறையக்கூடியதும் கூட. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமும் லாபம் உண்டாகுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. வெளியூர் பயணங்களால நன்மைகள்லாம் உண்டாகுங்க. தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள்ல கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. உடன் பிறந்தவர்களின் வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்குங்க. மேசராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரஹோரைகள் இவர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. செவ்வாய் மற்றும் குருஹோரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. மிகவும் மேன்மையை ஏற்படுத்தி தருவாருங்க. அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரஹோரையை பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திரஹோரையும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன் மற்றும் குருஹோரையெல்லாம் பயன்படுத்துங்க. மேன்மையை ஏற்படுத்துவாருங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக செவ்வாயாக இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வாங்க. மிக சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய நாளுங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சுவாங்க. ரிஷபராசி ரிஷபலக்கண அன்பர்களே, இன்று உங்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய நாளாக விளங்குங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடியங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது. பணியில் உள்ளவர்களுக்கு இன்று பொறுப்புகள்லாம் அதிகரிக்குங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. தொலைபேசி தொடர்பான செய்திகளின் மூலம் பயணங்களை மேற்கொள்வீங்க. மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவெல்லாம் உங்களுக்கு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல மாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு காணப்படுங்க. உத்தியோக பணிகள்ல எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளுங்க. எழுத்து சார்ந்த துறையில கற்பனை திறன் இன்னைக்கு அதிகரிக்க கூடுங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவெல்லாம் இன்னைக்கு கிடைக்க பெறுவீர்கள். வியாபார பணிகள்ல மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் அறிந்து வெற்றி கொள்வீங்க. இன்னைக்கு
பெண்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படுத்தி தருவார். பணியில் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சுபவிரயங்களை இன்னைக்கு செய்வீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்க பெறுவீர்கள். அதே மாதிரி வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சில மாற்றமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில சில முன்னேற்றம் ஏற்படும். தைரியத்துடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தவறிய சில பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே மாதிரி மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அதில் வெற்றி கொள்வீங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படுது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்களும் ஈடேறுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் குறையும். அதே மாதிரி காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமே அதிகரிக்க காண்பீங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழப்பம்லாம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய நாளுங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகளும் உங்களுக்கு ஈடேறுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூர்வீகம் மற்றும் தொலைபேசி தொடர்பான செய்திகளின் மூலம் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. பாகப்பிரிவினைகள் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளுங்க. எழுத்து சார்ந்த துறையில் கற்பனை திறன் அதிகரிக்குங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் அறிந்து வெற்றி கொள்வீங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிரஹோரையெல்லாம் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதே மாதிரி குரு மற்றும் சுக்கிரஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிங்க. நல்ல அனுகூலத்தை கொடுப்பாருங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு இவர்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துங்க, மிகவும் நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சுக்கிரஹோரையில் இவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாங்க. சீக்கிரமே நோய் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சுக்கிரன் இருப்பதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமி வணங்குவது நல்ல பலன்களை தருவார். மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வாங்க. உங்கள் மனம் நிம்மதி பெறும். வீட்டில் செல்வமும் பெருகக்கூடும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் நிறைந்து காணப்படும் குடும்பத்தில். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. மிதுன ராசி, மிதுன இலக்கண அன்பர்களே, இன்று நண்பர்களோட உதவியால் உங்களுக்கு காரிய அனுகூலம்லாம் இன்னைக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாக்கு வன்மையின் மூலம் சில ஆதாயம் அடைவீங்க. தடைப்பட்ட சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடும். எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவும் இன்றைக்கு கிடைக்குங்க. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை எல்லாம் இன்னைக்கு சீர் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களோட ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உடன் பிறந்தவர்கள் மூலம் சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுத்துவீங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்புடனோட செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படக்கூடிய நாளுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்க பெறுவீங்க. உடன் இருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்துவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறைய காண்பீங்க. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடியதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி பெண்களுக்கு தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க கொடுங்க. மனதில் இருந்து வந்த கொலகலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. தாய் வழி உறவினர்களுடன் நல்லா சிறப்பாக பேசுங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு எந்த காரியத்திலும் அவசரம் வேண்டாம். புதிய நண்பர்களோட அறிமுகத்தால் சில மாற்றங்களை உண்டாக்குவார்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்.
அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பாருங்க, நண்பர்களோட உதவியால காரிய அனுகூலங்களாக இன்னைக்கு உண்டாகும். உயர் அதிகாரிகளின் உதவியும் கிடைக்குங்க. வாக்கு வன்மையின் மூலம் சில ஆதாயம் அடைவீங்க. தடைப்பட்ட சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள்லாம் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படக்கூடிய நாளுங்க. அதே மாதிரி வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களோட எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தி தருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஓரளவு குறைஞ்சிரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர எல்லாம் இவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதுங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை எல்லாம் புதன் கோரையில் செய்யுங்க, வேகமாக முடியுங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர கோரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியக்கூடியதுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக புதன் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது மிற்றமிட்டு நெய் தீபம் ஏற்றி வாங்க, பேரும் புகழும் பெறுவீங்க. தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களே, இன்று ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறும். சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம்லாம் உங்களுக்கு ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. செயல்பாடுகளில் கொஞ்சம் சுதந்திரத்தன்மை, அதான் ஃப்ரீடம் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இன்னைக்கு லாபம் நிச்சயம் உண்டு. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் இன்னைக்கு உங்களுக்கு குறையக்கூடிய நாளுங்க. குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் மேன்மையெல்லாம் உண்டாக பெறுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை எல்லாம் அறிந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு ஈடேற பெறுதுங்க. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. உறவினர்களோட விட்டு கொடுத்து செல்வது மேன்மையை ஏற்படுத்துங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள் மூலம் ஆர்வம் அதிகரிக்கும், ஆதாயமும் அடைவீங்க. அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு நிச்சயம் கிடைக்கும். பத்திரிகை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களும் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை தரும். குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவா இருப்பாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறுவீர்கள். ஆசிரியர்களிடம் பேசும் பொழுது மிக கவனமாக பேச வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வரக்கூடும், கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமெல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறைய காண்பீங்க. குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் மேன்மைகள்லாம் உண்டாகுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை எல்லாம் அறிந்து கொள்வீங்க.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம்லாம் அதிகரிக்கும். மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறுங்க. அதே மாதிரி சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. செயல்பாடுகளில் கொஞ்சம் சுதந்திரத்தன்மையெல்லாம் அதிகரிக்க கூடுங்க. கடகராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர கோரைகள் இவர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவதுங்க நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குருஹோரையை பயன்படுத்துங்க, நன்மையை தருவார். இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சந்திரன் விளங்குவதால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையார். மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள்லாம் வெற்றியடையும். அதே மாதிரி தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரக்கூடும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களே, இன்று சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படுங்க. உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் மறைய காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் உங்களுக்கு குறைய காண்பீங்க. தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஈடேறுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபம் உண்டாக பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைய காண்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமைய பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு காணப்படும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாக பெறுங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவும் கிடைக்க பெறுவீர்கள். அதே மாதிரி அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழலும் அமைய பெறுதுங்க. இழுபறியான தனவரவு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. பெண்களுக்கு உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறைய காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமைய பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படுது. அதே மாதிரி தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் செயல்களில் சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு போட்டிகள் மீது ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையின் தைரியம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவாங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பாருங்க 8. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறுங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படுங்க. வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபம் உண்டாக பெறுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைய காண்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க பெறுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழல்லாம் அமைய பெறுங்க. இழுபறியான தனவரவு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமைய பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாக பெறுங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க. சிம்மராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பாருங்க. சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. செவ்வாய் ஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய ஹோரையை பயன்படுத்துங்க, நன்மையை தருவாருங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சூரியன் விளங்குவதால் நீங்கள் சூரிய நாராயணரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் உண்டாகும்.
தினந்தோறும் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்குவாங்க. உங்களோட சிரமங்கள்லாம் குறைந்து அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களே, இன்று தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்க பெறுவீங்க. உடன் இருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. செய்கின்ற தொழில சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் இன்று கிடைக்குங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படக்கூடிய நாளுங்க. குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க பெறுங்க. வாகனம் தொடர்பான வியாபாரத்துல மேன்மைகள்லாம் உண்டாக பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க. உறவினர்களின் வருகையினால எதிர்பார்த்திருந்த சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. வீடு கட்டுவது தொடர்பான எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகம் ரீதியான வெளியூர் பயணங்களால நன்மைகள்லாம் உண்டாகுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்க பெறுவீங்க. பொன்பொருள் சேர்க்கை பற்றிய முயற்சிகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. பெண்களுக்கு உறவினர்களின் வருகையினால சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயார் வழி உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. செய்கின்ற தொழில சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய காண்பீங்க. மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உண்டாக பெறுவீங்க. குழப்பங்களிலிருந்து தெளிவு கிடைக்க பெறுவீங்க. மனதில் ஏற்பட்ட கவலைகள்லாம் இன்னைக்கு குறையுங்க. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்க இன்னைக்கு சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்க பெறுவீங்க. உடன் இருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்துவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைய காண்பீங்க. அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். செய்கின்ற தொழில சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்குதுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபம் மேம்படுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. வாகனம் தொடர்பான வியாபாரத்துல மேன்மை உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடும். உறவினர்களின் வழியில எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பாருங்க. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரஹோரை எல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிரஹோரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன்ஹோரை நன்மை பயக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குருஹோரை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரஹோரையையும் பயன்படுத்துங்க. நன்மை அளிக்கக்கூடியவருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக புதன் விளங்குவதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வாங்க, நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவார். அத்துடன் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் சில முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களே, இன்று செய்கின்ற முயற்சிகளில் புதிய நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீங்க. குழந்தைகளின் வழியில ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்துல இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடுங்க. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க.
மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறுதுங்க. சேவை நிமித்தமான செயல்பாடுகள்ல புதுவிதமான அனுபவம்லாம் ஏற்படுங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. சுதந்திர தன்மையெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடும். செயல்பாடுகள்ல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை மேலோங்குங்க. தவறிய சில பொருட்கள் கிடைக்க பெறுவீர்கள். கற்பிக்கும் செயல்பாடுகள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்த நினைப்பீங்க. உத்தியோக பணிகள்ல நுட்பமான செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு மனதளவுல புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. விவசாயம் தொடர்பான பணிகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்க கூடுங்க. நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்க இயலுங்க. மாறுபட்ட சிந்தனைகளை எல்லாம் இன்னைக்கு மற்றும் அணுகுமுறைகளின் மூலம் தடைப்பட்ட பணிகளை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க. பெண்களுக்கு உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. தவறிய சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வழியில ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. வியாபாரத்துல இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடியங்க. மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கி விடுங்க. மனம் கவலை கொள்ள வேண்டிய தேவையில்லைங்க. அதே மாதிரி விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி கொள்வாங்க. ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி நண்பர்களின் தன்மையை அறிந்து அவர்களுக்கு உதவுவது மேன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செய்கின்ற முயற்சிகளில் புதிய நுணுக்கங்களை அறிவிங்க. குழந்தைகளின் வழியில ஒத்துழைப்பு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துல இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதுங்க. மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறக்கூடிய நாளுங்க. சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம்லாம் உங்களுக்கு ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. செயல்பாடுகளில் இன்று உங்களுக்கு சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை தரும். விவசாயம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க கூடுங்க. நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள்லாம் உருவாக்க இயலுங்க. மாறுபட்ட சிந்தனைகள் மற்றும் அணுகுமுறைகளின் மூலம் தடைப்பட்ட பணிகளை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதுங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சொத்து சார்ந்த இடங்கள்லாம் செய்யுங்க. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தாலும் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையை பயன்படுத்துங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் குரு ஹோரையும் பயன்படுத்துங்க. நன்மை தருவார். எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சுக்கிரன் விளங்குவதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்குவாங்க. நல்ல பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி மகாலட்சுமியை வாசனை பூக்களாலும் அர்ச்சனை செய்து வாங்க. நல்ல பலன்களை தருவார். வீட்டில் செல்வம் பெருகும், சந்தோஷம் நிலைத்து காணப்படும். அதே மாதிரி தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்கங்க. அனைத்து விதமான கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளுங்க. அதே மாதிரி வியாபார பணிகளில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சிருங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடுங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு வாங்கி மகிழக்கூடிய நாளுங்க. புதிய நபர்களோட அறிமுகத்தால் சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிருங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. பேச்சுக்கள்ல கொஞ்சம் சற்று கவனம் வேண்டுங்க. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சுய தொழிலில் மேன்மையான சூழல்லாம் இன்னைக்கு உண்டாகுங்க. பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்துல மாற்றம் உண்டாகுங்க. அதே மாதிரி நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க.
உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. சுபகாரியங்களை எல்லாம் பேசி முடிப்பதற்கான தருணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க. மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களாம் உண்டாகுங்க. பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளுங்க. கடன் சார்ந்த இன்னல்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிருங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. பேச்சுக்கள்ல கொஞ்சம் சற்று கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. சுபகாரியங்களை பேசி முடிப்பதற்கான தருணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுதுங்க. மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களை எளிதில் செய்ய முடியும். நண்பர்களோட உதவியால் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி புதிய நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு காணப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் ஈடேறுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்னைக்கு குறையுங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமெல்லாம் உண்டாகுங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. கடன் சார்ந்த இன்னல்களும் உங்களுக்கு குறைய பெறுங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுய தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். அதே மாதிரி பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவும் அன்பும் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருக்கீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். பயணங்களின் மூலம் சில புதுவிதமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள்லாம் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. நன்மை ஏற்படுத்துவார். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையை பயன்படுத்துங்க. நன்மை தருவாருங்க. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக செவ்வாய் விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கைமணி வழிபட்டுவாங்க. உங்கள் வாழ்வில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் ஏற்படும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களே, இன்று நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறுங்க. வெளிவட்டாரங்கள்ல புதிய அனுபவமும் கிடைக்க பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நாளுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளுங்க. வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுங்க. அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்கி விடுங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மேன்மை ஏற்படுத்துங்க. புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. வியாபார பணிகளில் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடியதுங்க. உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியை ஏற்படுத்துங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள்லாம் இணைவாருங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்துங்க. இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம்லாம் ஏற்படுங்க. வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவியால் சில காரியங்கள்லாம் நிறைவேற பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறைய காண்பீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் வேண்டுங்க. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க.
வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவம்லாம் கிடைக்க பெறுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளுங்க. வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் உண்டாகும். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்துங்க. புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளையெல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்திடுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் இன்னைக்கு முழு மூச்சுடன் இருப்பீங்க. நண்பர்களுடன் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகக்கூடிய நாளுங்க. முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூழலை ஏற்படுத்தி தருகிறது. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரஹோரையெல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குருஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் பயன்படுத்துங்க, நல்ல பலன்களை தருவார். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் குருஹோரையும் மிகவும் உத்தமங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடன் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக குரு விளங்குவதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க. மேலும் சிவபெருமானையும் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள்லாம் தடையில்லாமல் நிறைவேறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவர்கள். மகர ராசி மகர லக்கண அன்பர்களே, இன்று எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. அதே மாதிரி இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் உண்டாகும் சில விஷயங்கள். அதனால நீங்க அதை பத்தி எதையும் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையையும் உயர்வையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. புதிய கூட்டாளிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி வியாபார பணிகளில் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயம் நிச்சயம் உண்டு. மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளுங்க. உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய நாளுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாழ்க்கை துணைவரோட விருப்பங்களும் நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறப்பெறுதுங்க. அதே மாதிரி தாயார் வழி உறவினர்களோடும் தாயார் மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உடல்நலம் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூட கூடுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை தரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க காண்பீங்க. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். சிந்தனையோட போக்கில் சில மாற்றங்களும் அனுபவ அறிவு வெளிப்படுங்க. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துங்க. புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் மகிழ்ச்சியும் உற்சாகம் அடைவீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்க பெறுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூட கொடுங்க. வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமைகள்லாம் வெளிப்படுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்ல பலன்களை தருவார். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையை பயன்படுத்துங்க, நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிர ஹோரைகள் மிகவும் உத்தமங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் ஹோரையை பயன்படுத்துங்க, நன்மை தருவாருங்க. சார்ந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் விளங்குவதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுங்க, விசேஷ பலன்களை பெறுவல். மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன அமைதி, நிம்மதி கிடைக்குங்க. தினசரி குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. கும்பராசி கும்பலக்கட அன்பர்களே, இன்று உங்களுக்கு பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறுங்க. அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திடும். குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்குங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுபகாரியங்கள்லாம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தொலைபேசி தொடர்பான செய்திகளின் மூலம் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிந்தனைகளில் புதிய தெளிவும் உற்சாகமும் இன்றைக்கி இருக்குங்க. பாதியில் நின்ற வேலைகள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்க பெறுவீங்க. எண்ணங்கள்ல சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மேன்மை உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில சில முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்குங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகுங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்னைக்கு காப்பாற்றி விட்டுவீங்க. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சிருங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கு கொள்வீங்க. அதே மாதிரி பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தாயார் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையுங்க. குடும்ப உறுப்பினர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை மேலோங்குங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை கொடுக்குங்க. உங்களோட கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்க காண்பீங்க. அதே மாதிரி உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகளும் உங்களுக்கு ஈடேறுங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் மேற்கொள்வீங்க. பணியில் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சுபவிரங்கள்லாம் செய்வீங்க. தொலைபேசி தொடர்பான செய்திகளின் மூலம் பயணங்களை எல்லாம் மேற்கொள்வீங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சிந்தனையில புதிய தெளிவும் உற்சாகமும் காணப்படுங்க. பாதியில் நின்ற வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி எண்ணங்கள்ல சில மாற்றங்கள்லாம் உண்டாகுங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் அமைய பெறும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல மாற்றம் பிறக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் முற்றிலும் நீங்க பெறுவீங்க. கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு பெரிய முயற்சி எடுப்பீங்க. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைச்சிடும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் உங்களுக்கு குறையுங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. கும்பராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி சுக்கிரஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையை பயன்படுத்துங்க, நன்மை தருவாருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரஹோரையை பயன்படுத்துங்க, உத்தமங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கு புதன் ஹோரை நன்மை தருங்க.
மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் விளங்குவதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க, நன்மை ஏற்படுத்துவார். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய நாட்களாக இருக்கு. குழந்தைகளின் எண்ணங்களை இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. தனவரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படுங்க. காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம்லாம் ஏற்படும். வியாபாரத்துல புதுவிதமான இலக்குகள்லாம் பிறப்பிப்பீங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தற்பெருமை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல கவனம் வேண்டும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி இழுபறியான செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல புதுவிதமான யுக்திகள்ல லாபம் உண்டாகுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பும் மேம்படுங்க. வியாபார ரீதியான பயணங்கள்ல சாதகமான சூழல்லாம் உங்களுக்கு அமைய பெறுங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்பட்டு கொடுக்கல் வாங்கல்ல பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பட்ட விவாதங்கள்லாம் நீங்க பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. சமூக பணிகள்ல பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு குழந்தைகளின் எண்ணங்களை இன்னைக்கு புரிந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களை எல்லாம் வடிவமைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்பட்ட விவாதங்களும் நீங்கும். மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் வேண்டும். குடும்ப அன்பர்களின் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் குறைய காண்பீங்க. நண்பர்களோட எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வீங்க. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு வெற்றி கொள்வீங்க. எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களை எல்லாம் வடிவமைப்பீங்க. தனவரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்துல புதுவிதமான இலக்குகள்லாம் பிறப்பிக்கும். தாயார் உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உத்திராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தற்பெருமை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்க கூடுங்க. கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம்லாம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல்ல பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட விவாதங்கள்லாம் இன்னைக்கு முற்றிலும் நீங்குங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுதுங்க. சமூக பணிகள்ல பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் கிடைக்க பெறுவீங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் கோரைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குருஹோரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க, நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிரஹோரையை பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் புதன், குருஹோரைகள் மிகவும் உத்தமங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்பதால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகன் மற்றும் சிவபெருமான். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.